அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெள்ளிக்கிழமை இரவு பாருங்கள், பிஸியாக நைட்டு 10:30 மணி. டேக்ஸி ஃபுல்லாக இப்போ தான் திறந்து விட்ருக்காங்க. இதில் ரொம்ப ரஷ்ஷாக இதாக போயிட்டுருக்கு. இங்கே மக்களும் வியாபாரத்துக்கும் பஞ்சம் இல்லை. நான் இப்போ ஒரு வேலையாக கிளாக் டவருக்கு போயிட்டுருக்கேன். அங்கே ஒரு பிஸ்னஸ் ரீதியாக போயிட்டுருக்கேன். இன்ஷா அல்லாஹ் அந்த பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிய இறைவன்கிட்ட துஆ செய்யுங்க. பாப்பா என்னங்கிறத இரவு தோற்றம். பொதுவாகவே மக்களை பார்த்தீங்கன்னாக்கா இது போல் வந்துக்கிட்டு ரோடு கடை போட்டுருப்பாங்க. 5 ரூபா 10 ரூபா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கடைகள்லாம் போட்டிருப்பாங்க. பொதுவாகவே ஆரம்பத்தில் வந்துக்கிட்டு மக்களை வந்துக்கிட்டு வணிகம் தான் ஜாஸ்தியாக நடந்துருக்கு. ஆனால் அப்போ உள்ள வணிகம் வேறு, இப்போ இருக்கிற வணிகங்கள் வேறு. இருந்தாலும் ரோடு ஃபுல்லாக பாருங்கள், பிஸி. இப்போ நைட்டு 10:30 மணி. இது போல் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 24/7 எந்த நேரத்தில் பார்த்தாலும் வியாபாரம் நடந்துக்கிட்டே தான் இருந்துக்கு. எந்த ஒரு தொய்வு இல்லாமல் முடிவெட்டுற கடை 24 மணி நேரமும் நடக்குதுன்னு சொன்னாக்கா இந்த ஒரு கண்ட்ரியில் மட்டும்தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தெரிஞ்சாக்கா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். நம்மளும் ரொம்ப பாருங்கள், இப்போ போயிட்டுருக்கிறது வந்து கிளாக் டவருக்கும் நம்ம ஹில்டனுக்கும் மிடில் உள்ள ரோடு. இதில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸி நடந்துக்கிட்டு இருக்குது. சாயங்காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா புறாக்கள், கடுமையான புறாக்கள். பெர்ஃப்யூமை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஏற்கனவே 50 ரூபாய்க்கு எடுத்துக்கிட்டு இருக்க பெர்ஃப்யூமை வந்துக்கிட்டு இப்போ வெறும் 10 ரூபாய்க்கு எடுத்துக்கிட்டு இருக்கோம். எங்கே எது முக்கியமோ இல்லையா, மக்களுக்கு வந்து அல்பைக்கு முக்கியம். நீங்கள் இங்கே பார்க்கலாம், ஒரே க்யூ வந்துக்கிட்டே இருக்கும். அது என்னன்னு சொன்னேன்டாக்கா ஃப்ரீ ஃபுட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதில் பார்த்தேன்டாக்கா ஃப்ரீ ஃபுட்டு வந்து 24/7 நடந்துக்கிட்டே இருக்குது. நான் ஸ்டாப்பு தான். ஸ்பெஷலி இந்த ஒரு ஏரியாவில் அதிகமாக ஃப்ரீ ஃபுட்டு கொடுத்தாங்க. அதுபோல் இன்னொரு ஏரியா இருக்குது, அதுலேயும் ஃப்ரீ ஃபுட்டு கொடுக்குறாங்க. க்யூலண்டு எல்லாம் வேணாம். ஸோ இந்த மாதிரியான இது தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் பார்க்கலாம், இது லேடிஸ் தனியாக நிற்கிறாங்க. எல்லா இடத்துலையும் வந்து மக்காக்க வந்துட்டாக்கா எல்லோரும் பணக்காரவங்களும் கிடையாது, ஏழ்மையிலும் இருக்காங்க, ஏதோ இந்த நாட்டில் வாழ்கிறவங்களும் இருக்காங்க. பல மாதிரியான சூழ்நிலைகள் இருந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் பார்க்க முடியும், இது மக்காவுடைய ஒரு சூழல். நம்ம இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இரவு நம்ம வந்து ஒரு வியாபாரத்துக்காக வந்திருக்கோம். அப்படி இல்லாட்டி நான் படுத்துங்கிற நேரம் இது. எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான், மக்காவுக்கு வர முடியாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு இதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ போடுறோம். பாருங்கள், கிளாக் டவரு. இது வந்து குதி பஸ் ஸ்டேஷன் போகிற வழி. இது கிளாக் டவர் பக்கத்துலேயே இருக்குது. இப்போ மணி 11:30 ஆச்சு. நான் பார்க்க போன ஆள் இல்லாமல் போச்சு. அவர் வந்து டேயில் வருவாராம். நான் ஃபோன் அடித்தா எடுக்கவே இல்லை. வராமல் சேர்ந்துருக்கலாம், தூக்கம் வந்து கெட்டு போச்சு. இன்றைக்கி மட்டும் எவ்வளோ தூரம் நடந்தாச்சு, கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டருக்கு மேலே நடந்துட்டேன். போதும். Nashema.
سرقوا لك يا لقمان سرقوا لك كوس سرقوا ini si Basel. Naikotkin natin.